திருவருகை காலத்தின் 2ஆம் வாரமாகிய இன்று திருமுழுக்கு யோவான் மூலம் மாற்றத்திற்கு நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இயல்பு மாற்றம். இந்த மாற்றம் சொல்லிலும் செயலிலும் இருக்க வேண்டும். முதல் வாசகத்திலே மெசியாவினுடைய வருகை அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை விலங்குகளிடையே மனிதர்களிடையே ஏற்படுத்தும் என்பதை எசையா இறைவாக்கினர் முன்வருவிக்கின்றார். 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் ரோமையருக்கு எழுதுகிற பொழுது தங்களது பிளவு மனப்பான்மை, உயர்ந்த எண்ணங்களை கொண்டிருக்கின்ற பெருமையோடு இருக்கின்ற அந்த மனநிலை மாற்றி இயேசுவுக்காக குழுமமாக மாறிக்கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். திருமுழுக்கு யோவான் அவரே தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டவர். சாதாரண மனிதர்கள் போலல்ல. அவரது உணவு, இருப்பிடம், அதே போல அவருடைய செய்தியும் மாற்றத்துக்கான செய்திதான். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலை வாழ்விலே செயலிலே காட்டுங்கள் என்று அழைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு முழுமையான மாற்றம், இயல்பு மாற்றம் நமக்கு இந்த திருவருகை காலத்திலே மிக அவசியம். இயேசுவின் பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கும், எப்பொழுதும் தயாராயிருந்து இயேசுவின் 2ஆம் வருகைக்கு நம்மை தயாரித்துக் கொள்வதற்கும், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம், இந்த தயாரிப்பெல்லாம் ஒரு அர்த்தம் பெறுகிறது என்பதை உணர்த்துவதற்கும் நம்முடைய இயல்பும் மனமும் மாற வேண்டும். எங்கே தேவை என்பதை நாம் நன்கறிவோம். நல்லது கெட்டதும் நமக்கு தெரியும். இந்த மாற்றம் என்னிடையே இருந்தால் நான் இன்னும் ஒருபடி மேலே போய் மகிழ்ச்சியோடு இருப்பேன், இறைவனோடு நல் உறவிலே இருப்பேன், கிறிஸ்துமஸ் பெருவிழா மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எண்ணினோம் என்றால் மாறுவோம். பலர் இன்றைய சமுதாயத்திலே குழம்பிக் கொண்டிருப்பது, போராடி கொண்டிருப்பது மன்னிக்க முடியாததனால்தான். யாரை மன்னிக்க முடியாமல், நம்முடைய இயல்பை மாற்றிக்கொள்ள முடியாமல் ஆணவத்தோடோ, கோபத்தோடோ, கர்வத்தோடோ, பெருமையோடோ இருக்கின்றோமோ அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களை மன்னிக்க மனம் கேட்டு ஜெபிப்போம். மன்னிப்பிலே நம்முடைய மாற்றம் புதிய வாழ்வை நமக்கும் அவர்களுக்கும் தரட்டும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.